வணக்கம். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். மாணவர்களின் கல்வி அறிவு மேம்படுவதற்காகவும், தேர்வுகளில் நல்ல முறையில் தேர்ச்சி அடைவதற்காகவும் மனதை பக்குவப்படுத்தும் சுய பிரகடன தியானம்தான் இந்த பதிவு. தியான நிலையில் கண்களை மூடி நான் சொல்லும் வார்த்தைகளை கவனியுங்கள். உடலையும் மனதையும் தளர்வாக்குங்கள். அதற்கு பிறகு சொல்லப்பட போகும் இந்த சுய பிரகடன வார்த்தைகள் உங்களுடைய மனதில் அப்படியே பதிவாகும்படி அனுமதியுங்கள். வெறுமனே அமைதியான நிலையில் இவ்வார்த்தைகளை கேட்டால் மட்டும் போதும். தயாராகுங்கள். தியான நிலையில் நிமிர்ந்து அமருங்கள். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு சேரில் அமர்ந்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூக்கின் வழியாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து மிக மெதுவாக வாய் வழியாக வெளியேற்றுங்கள். இது உங்கள் உடலையும் மனதையும் தளர்வாக்க உதவி செய்யும். ஆழமாக மூக்கின் வழியாக மூச்சு காற்றை உள்ளிழுங்கள். வாய் வழியாக மெதுவாக காற்றை வெளியேற்றுங்கள். இன்னொரு முறை மூச்சு காற்றை ஆழமாக மூக்கின் வழியாக உள்ளிழுங்கள். வாய் வழியாக மிக மெதுவாக வெளியேற்றுங்கள். இப்பொழுது இயல்பாக சுவாசிக்க தொடங்குங்கள். உடலையும் மனதையும் மேலும் ஓய்வுக்குள்ளாக்கவும் தளர்வுக்குள்ளாக்கவும் ஒரு சிறு பயிற்சியை செய்யப் போகிறீர்கள். உங்களுடைய மனதின் கவனத்தை உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியாக கவனித்து பார்த்து அந்த பகுதியானது ஓய்வையும் அமைதியையும் அடையட்டும் என்று மனதுக்குள்ளாக என்னோடு சேர்ந்து கவனத்தை வைத்து மனதிற்குள் சொல்லி வாருங்கள். தொடங்கலாம். கண்களை மூடிய நிலையில் உங்கள் மனதின் கவனத்தை தலைப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள். தலைப்பகுதி அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்கிறது. நெற்றி பகுதிக்கு கொண்டு வாருங்கள். அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்கிறது. கண்களை கவனித்து பாருங்கள். அவைகள் தளர்வாகவும் ஓய்வாகவும் உள்ளன. முகத்தை கவனித்து பாருங்கள். அவை மிகுந்த ஓய்வுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கழுத்து பகுதி, பின் கழுத்து பகுதியை கவனித்து பாருங்கள். மிகுந்த ஓய்வும் தளர்வும் உண்டாகட்டும். 2 தோள்பட்டைகளை கவனித்து பாருங்கள். மிகுந்த தளர்வும் ஓய்வும் உண்டாகட்டும். 2 கைகளையும் கவனித்து பாருங்கள். அவைகள் மிகுந்த ஓய்வும் தளர்வும் அடையட்டும். உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு கவனத்தை கொண்டு வாருங்கள். மிகுந்த ஓய்வும் தளர்வும் ஏற்படட்டும். முதுகு பகுதியில் கவனம் செலுத்துங்கள். மிகுந்த ஓய்வும் அமைதியும் தளர்வும் உண்டாகட்டும். உங்களின் வயிற்றுப்பகுதி, அடிவயிற்றுப்பகுதி ஆகியவற்றை கவனியுங்கள். அவை ஏற்கனவே மிகுந்த தளர்வையும் ஓய்வையும் அடைந்துள்ளது. கவனத்தை இடுப்பு பகுதிக்கு கொண்டு வாருங்கள். அவை மிகுந்த ஓய்வுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. 2 தொடைகளையும் கவனித்து பாருங்கள். அவை மிகுந்த ஓய்வுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. 2 கால் முட்டிகளையும் கவனியுங்கள். கால் முழுவதும் பாதம் கால் விரல்கள் வரை மிகுந்த ஓய்வுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது.
உடல் முழுவதையும் கவனித்து பாருங்கள். உங்கள் உடலானது மிகுந்த ஓய்வுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதை உணருங்கள். இப்பொழுது உங்கள் மனம் மிகுந்த ஓய்வை அடைந்துள்ளது. நான் சொல்ல போகும் வார்த்தைகளை அது அதற்குள் உள்வாங்கிக் கொள்ளப் போகிறது. நான் சொல்ல போகும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனதில் பதிவாகி உங்கள் வாழ்வில் அப்படியே நடந்தேறப் போகிறது. அதற்கு அனுமதியுங்கள். இவ்வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் என்னை ஒரு சிறந்த மாணவனாக, சிறந்த மாணவியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நான் படிக்கும் ஒவ்வொரு பாடமும் என் ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை நோக்கி என்னை அழைத்துச் செல்கிறது. நாளுக்கு நாள் என் கவனிக்கும் திறனும் நினைவாற்றலும் பல மடங்கு அதிகரித்து கொண்டே இருப்பதை நான் உணர்கிறேன். என் முழு கவனமும் என் கல்வியின் மீது குவிந்துள்ளது. நான் படிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமையாக ஈடுபடுகிறேன். நான் புத்தகத்தை திறக்கும் போதே என் மனம் எவ்வளவு ஆழமாக படிப்பில் ஒன்றுகிறது என்பதை உணர்கிறேன். கடினமான பாடங்களை கூட எவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த தேர்வுக்கு தயாராகும்போது எனக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை இயல்பாக எழுவதை நான் கவனிக்கிறேன். நான் ஆழமாக மூச்சு விடும்போதெல்லாம் தேர்வு பற்றிய பதற்றம் விலகி அபாரமான மனத்தெளிவு பிறப்பதை என் மனம் உணர்கிறது. நான் என் இலக்கில் தொடர்ந்து முன்னேறப் போகிறேன். இந்த கேள்விகள் உங்களுடைய மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. இவைகளுக்கு நீங்கள் விடை காண முயற்சி செய்ய வேண்டாம். இந்த வார்த்தைகளை மட்டும் உங்கள் மனதில் கேட்டு அவற்றை அனுமதியுங்கள். நான் படிக்கும் பாடங்கள் அனைத்தும் ஏன் இவ்வளவு சுலபமாக எனக்கு நினைவில் நிற்கின்றன? வகுப்பறையிலும் தேர்விலும் நான் ஏன் இவ்வளவு கூர்மையான கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் இருக்கிறேன்? கடினமான தேர்வுகளையும் நான் ஏன் இவ்வளவு தைரியமாகவும் தெளிவாகவும் எதிர்கொள்கிறேன்? எனது படிப்பு நேரத்தை நான் ஏன் இவ்வளவு சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்துகிறேன்? புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது எனக்கு ஏன் இவ்வளவு சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது? நான் விரும்பிய சிறந்த மதிப்பெண்களை அடைந்துவிட்டேன். இந்த மாபெரும் வெற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தேர்வுகளை மிகச் சிறப்பாக எழுதி முடித்துவிட்ட திருப்தியும் அமைதியும் இப்போது எனக்குள் முழுமையாக நிறைந்துள்ளது. எனது கல்வி இலக்குகள் அனைத்தும் நிஜமாகிவிட்டதை எண்ணி நான் மனமார்ந்த நன்றியும் பெருமிதமும் அடைகிறேன். படிப்பு சார்ந்த எல்லா தடைகளையும் என்னை விட்டு விலகி என் பயணம் இப்போது எவ்வளவு அழகாக மாறிவிட்டது என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். எனது வெற்றியைக் கண்டு என் பெற்றோரும்
ஆசிரியர்களும் பெருமைப்படும் அந்த கணம் என் வாழ்வில் நிரந்தரமாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டபடி என் பாடங்களை படித்து முடிக்கும் ஆற்றல் எனக்குள் இயல்பாகவே ஊற்றெடுக்கிறது. சோர்வான நேரங்களில் கூட என் இலக்கை நோக்கிய ஆழமான உந்துதல் என்னை செயல்பட வைக்கிறது. உடனடியாக செயல்படும் திறனை என் ஆழ்மனம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது. எந்த சூழ்நிலையிலும் என் படிப்பிற்கான நேரத்தை 100% முழுமையாக பயன்படுத்தும் சுய கட்டுப்பாடு எனக்குள் நாளுக்கு நாள் வளர்கிறது. அமைதியான இந்த மனநிலையில் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் எதிரொலித்து கொண்டிருக்க, இவைகள் அப்படியே உங்கள் வாழ்வில் நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனம் உங்களை இவ்வார்த்தைகளின்படி வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறது. தயாராகுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்வில் நீங்கள் மிகச்சிறந்த உயரத்தையும் மேன்மையையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்கள் கவனத்தை உங்கள் உடல் முழுவதற்கும் கொண்டு வாருங்கள். ஆழமாக ஒரு முறை மூச்சுக்காற்றை மூக்கின் வழியாக உள்ளிழுத்து வாய் வழியாக மெதுவாக வெளியேற்றுங்கள். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். நன்றி.